ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய கணினி மேம்பாட்டு மையம் இருக்க பாருங்கள், தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சிடெக் இருக்க பாருங்கள், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங், சென்னை. அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா பதவி பார்த்தா உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு இப்போதைக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ப்ராஜெக்ட் அசோசியேட்டிவ் கேட்டிருக்காங்க, 15 வேக்கன்சி, ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். லொக்கேஷன் சென்னையில் இருக்குதுங்க. ஸோ வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான கல்வி தகுதி வேணும் அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் 20 வேக்கன்சி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வேலைவாய்ப்பு இருக்க போதுங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க, ப்ரோக்ராம் மேனேஜர் கேட்டிருக்காங்க, ஒரு 5 வேக்கன்சி. ஸோ அதுக்கும் உங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சென்னையில் வேலைவாய்ப்பு இருக்குதுங்க. வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை கொடுத்து ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் தனித்தனியாக இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பதவி, அதாவது ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க, ஒரு 15 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் ஐடி முடித்தவங்க, ஐடி ஆப்ரேஷன் முடித்தவங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, 12 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக், எம்இ எம்டெக், பிஹெச்டிலாம் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஐடி டிப்ளமோ, பிஇ பிடெக், எம்இ எம்டெக்லாம் சம்மந்தப்பட்ட ட்ரெயினில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு சில பதவிக்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன பதவி அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஏஜ் லிமிட், ஒவ்வொரு பதவிக்கும் குறிப்பிட்ட ஏஜ் லிமிட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு பதவியும் டேரெக்டாக கிளிக் பண்ணி தான் நீங்கள் செலெக்ஷன் நீங்கள் நோட் பண்ணுற மாரி இருக்கும். செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க. டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூன் 20, 2026. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கும் வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டொமைன் என்ன, எத்தனை 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி என்ன, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா இல்லையானா நில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜாப் ப்ரொஃபைல் என்ன, சேலரி எவ்வளோ, எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக அப்ளை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.